வேல்யூ டயட் பற்றி தொடர்ந்து வர்ற ஒரு கேள்வி, நம்ம முன்னோர்கள் இப்படி தான் சாப்பிட்டாங்களா? அவங்கெல்லாம் மாவுச்சத்து தானே சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க, ஏன் நம்ம மட்டும் இந்த மாதிரி மாற சொல்லி நீங்கள் கம்பல் பண்ணுறீங்க, இல்லை இதை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி தான். இதுக்கு விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம முன்னோர்கள் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம முன்னோர்களுடைய காலகட்டத்திலேயே இந்த குறைமாவு நிறை கொழுப்பான டயட்டு ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு சில உண்மை வரலாற்றை நம்மளுடைய மென்டார் நியாண்டர் செல்வன் அவருடைய பேலியோ டயட் அப்படின்ற நூலில் எழுதியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவில் பம்பிள் தேனி அப்படின்ற ஒரு வகை தேனி இருக்கு. அதோடைய உடல் அமைப்பை ஆராய்ச்சி பண்ணுற எந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உடல் அமைப்பில் இருக்கிற ஒரு பூச்சியால் பறக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பம்பிள் தேனி தொடர்ந்து பறந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் இந்த குறைமாவு நிறை கொழுப்பான வேல்யூ டயட் மேலே வைக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட உண்மையான பயன்கள். 1890 வருடங்களில் அமெரிக்காவில் ஹெலன் ஹென்ஸ்போர் அப்படின்னு ஒரு டாக்டர் இருந்தார். அவர்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸு, குறிப்பாக சர்க்கரை வியாதிக்காரங்க, ஒபிஸாக வர்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறை கொழுப்பு டயட்டை தான் அவர் சொன்னார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, தானியம், இந்த ரொட்டி, பழங்கள், சர்க்கரை இதெல்லாம் நிறுத்திடு அப்படின்னு சொல்லுவார். சிம்பிளாக ஒரு டயட் கொடுப்பார். தினமும் 1/2 கிலோ இறைச்சி சாப்பிடு, காய்கறிகள் சாப்பிடு, அது போதும் அப்படின்னு சொல்லுவார். அதை ஃபாலோ பண்ண அவருடைய பேஷண்ட்ஸ் அத்தனை பேருமே அவங்க பிரச்சனையிலேருந்து ரொம்ப எளிதாக வெளியில் வந்துட்டாங்க. அவருடைய அந்த சக்ஸஸுக்கு அப்புறம் யூரோப், அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மருத்துவர்கள் அவருடைய அந்த டயட் பேட்டர்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1863 வருஷத்துல இருந்து 1950 வருடம் வரை கிட்டத்தட்ட 87 வருஷம் இந்த குறைமாவு நிறை கொழுப்பு டயட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூரோப் கண்ட்ரீஸ்லையும் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் எல்லா மருத்துவர்களாலையும் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு உணவு முறை தான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு ஒரு அடிப்படையான முக்கியமான டயட் பேட்டர்ன் இதுதான் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் எல்லா மருத்துவர்களும் சொன்ன ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில் வந்த டயட் பேட்டர்ன், டயட்டை பற்றி எழுதின அத்தனை நூட்களும் இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும்தான் எழுதிட்டு இருந்தாங்க. நமக்கு இந்த நேரத்தில் ஒரு சந்தேகம் வரலாம். சரிங்க, 87 வருஷம் பிரபலமாக இருந்த ஒரு டயட்டு 1950க்கு அப்புறம் ஏன் திடீர்னு காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் நம்ம அதிகமான மாவுச்சத்தை ஆரம்பித்து கொழுப்பை குறை சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்றது தான். இதை நம்ம நியாண்டர் செல்வன் அழகாக ஒரு கதையாக சொல்கிறாரு. ஒரு சினிமாவில் ரொம்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியாக டூயட் பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கதையில் திடீர்னு ஒரு வில்லன் வந்தார்னா அப்படியே அந்த கதையுடைய பேட்டர்னே மாறிடும், கதை வேற மாதிரி மாறிடும். அந்த மாதிரி தான் இந்த 1950களுக்கு அப்புறம் ஒரு வில்லன் ஆன்சல் கீஸ் அப்படின்னு ஒரு டாக்டர் வந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நிறை கொழுப்பை வேண்டாம்னு சொல்லிட்டு குறை கொழுப்பு டயட்டை பரிந்துரை பண்ண ஆரம்பித்தார். உயிரியல் விஞ்ஞானியான அந்த ஆன்சல் கீஸ் நம்ம உலக போர் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் 22 நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணி அவங்களுடைய ட்ராவல் அண்ட் டயட் பேட்டர்னை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். குறிப்பாக அந்த 22 நாடுகளில் இருந்த மக்களுடைய உணவு முறைக்கும் உடல் நலனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி ஒரு விரிவான ஆராய்ச்சி பண்ணார். அதில் வெறும் 7 நாடுகளை மட்டும் எடுத்து அதை பற்றி எழுதி 7 நாடுகளின் உணவு ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு கட்டுரையை இந்த மக்களுக்கு கொடுத்தார். 1956 அவர் அந்த கட்டுரையை கொடுத்தாரு. அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 7 நாடுகளிலேயும் கொழுப்பு உணவு அதிகமாக சாப்பிட்றாங்க, அதனால் அவங்களுக்கு கொழுப்பால் வர வியாதி, குறிப்பாக இதய வியாதி அதிகமாகி இறந்து போயிடுறாங்க, அதனால் கொழுப்பை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் 22 நாடுகளில் அவர் பண்ண ஆராய்ச்சியில் வெறும் 7 நாடுகளில் மட்டும்தான் அந்த பிரச்சனை. மீதி 15 நாடுகளில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி அவர் எந்த ஆராய்ச்சி குறிப்பையும் கொடுக்கல. அப்போது சமீப விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 15 நாடுகள்லையும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த மாதிரி, அதாவது ஆன்சல் கீ சொன்ன மாதிரி கொழுப்பால் இதய வியாதியோ வேற எந்த வியாதியும் வரல, ஆனால் அவர் அதை மறைச்சிருக்காரு அப்படின்றது தான். பட் அவர் அதை ஏன் மறைச்சாரு, எதுக்காக மறைச்சாரு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு புரியாத புதிர் தான். ஸோ இந்த ஆன்சல் கீஸோடைய அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து இன்னொரு அமெரிக்க விஞ்ஞானி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படின்ற ஒரு மேகசினில் முட்டையும் இறைச்சியும் உயிருக்கு ஆபத்தான ஒரு உணவு அப்படின்னு ஒரு கட்டுரையை போட்டார். அது ரொம்பவும் பிரபலமாகி மக்கள் மத்தியில் கொழுப்பு உணவை பற்றி ரொம்ப பயம் வந்து எல்லாரும் மறுபடியும் இந்த கார்போஹைட்ரேட் அப்படின்ற உணவை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ண கெலாக்ஸ் கம்பெனி சகோதரர்கள் இந்த கெலாக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை ரொம்ப அழகாக மார்க்கெட் பண்ணி அதுதான் ஒரு சிறந்த பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி அதை அதிகமாக விற்க ஆரம்பித்து நம்ம மக்கள் அதிகமாக இந்த கார்ன் ஸ்டார்ச்சுக்கு அடிமையாகி நிறையா கார்ன் பேஸ்டு ப்ராடக்டை சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொழுப்பு ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு மருந்து நிறுவனங்கள் அதற்கு மருந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்து அதில் நல்ல வியாபாரம் பார்க்கறதுனால கொழுப்புக்கு எதிரான அதிகப்படியான பிரபகண்டாவும் அதிகப்படியான அது சம்பந்தமான அதற்கு ஃபேவரபிளான ஆராய்ச்சிகளும் நடக்க ஆரம்பித்து டிவியை போட்டாலே வந்து நம்மளுக்கு சர்க்கரை அதிகமான மாவுச்சத்து அதிகமான உணவுப் பொருட்கள் தான் உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரியான நிறைய விளம்பரங்கள் வந்து அதை பார்த்து மக்கள் மயங்கி தொடர்ந்து இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சர்க்கரை அதிகமான மாவுச்சத்து உணவுகளை மட்டும் சாப்பிட்டு 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 இப்போ இருக்கிற தலைமுறை அந்த தொற்றா நோய்கள்னு சொல்லப்படுற எல்லா வியாதிகளுக்கும் நம்ம வந்து ஒரு பலிகடாவாக மாறி நினைக்கிறோம். ஸோ இந்த 1950களுக்கு அப்புறம்தான் இந்த அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன், அமெரிக்கன் கார்டியாக் அசோசியேஷன், இந்த நியூட்ரிஷனிஸ்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது, குறிப்பாக சீரியல் சாப்பிட்றது நல்லது, கொழுப்பை குறைச்சிக்கோவான்னு சொல்லி நிறைய பிரபகண்டா பண்ண ஆரம்பித்தாங்க. அதை நல்ல வியாபாரமாகவும் மருந்து கம்பெனிகள் ரொம்ப அருமையாக வந்து அதை கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த அதீத மாவுச்சத்து சாப்பிட்டு 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 நம்ம சொன்ன மாதிரியான வியாதிகள் வர ஆரம்பித்ததுனால இப்போ சமீபத்திய ஆராய்ச்சிகள் மறுபடியும் அந்த பழைய டயட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி இப்போ உள்ள அமெரிக்கன் அசோசியேஷன், டயபெட்டிக் அசோசியேஷன் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மாவுச்சத்தை கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் சமீபத்தியுடைய ஃபுட் பிரமிட் அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். அதில் மாவுச்சத்தை ரொம்ப குறைச்சி சாப்பிடணுன்றதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இந்திய மருத்துவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து மாவுச்சத்து கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம முன்னோர் உணவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறைமாவு நிறை கொழுப்பு அப்படின்ற உணவு முறை தான். அதை தான் நம்ம பேலியோ டயட்டில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இதை நம்மளுடைய தலைவர் நியாண்டர் செல்வன் பல ஆராய்ச்சிகள் பண்ணி தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரோட ஆராய்ச்சி மட்டுமே கிடையாது, இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பல லட்சம் மக்களுக்கு இது சிறந்த பலன் அளிக்குது அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது.